ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மோட்டார் வாகன பராமரிப்பு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. ரிட்டன் எக்ஸாமினேஷனே கிடையாது. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதியில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனும் கிடையாது. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதியில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேர்வை செய்கிறாங்க. ஸோ இதற்கான முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நியூஸ் அண்டு ஈவெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்னை நோட்டிஃபிகேஷன் ஃபார் தி செலெக்ஷன் ஆஃப் கிராஜுவேட் அண்டு டிப்ளமோ டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் ஃபார் தி இயர் 2024 to 25 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்க்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த வருஷம் பாஸ் ஆனவங்க எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் எந்த வருஷம் பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022 மற்றும் 2023 ஆகிய ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 year தான். கேட்டகரி 1ல் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 18 கொடுத்துருக்குறாங்க. மந்த்லி ஸ்டைபண்ட் பார்த்தீங்கன்னா 9,000. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 year. கேட்டகரி 2ல் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டெக்னீஷியன் அப்ரெண்டிஸு, இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 61 வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டைபண்ட் பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய் தராங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 year தான். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைம் இன் ரிலவென்ட் டிசிப்ளின் முடிச்சிருக்கணும். கேட்டகரி 2 டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைம் இன் ரிலவென்ட் டிசிப்ளின் முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், டிப்ளமோ இதில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்டகரி 1ல் வரீங்க அப்படின்னா, அதாவது கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா பிஇ, பிடெக்கில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. இதே கேட்டகரி 2 டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் டிப்ளமோவில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எப்படி விண்ணப்பிப்பது கொடுத்துருக்காங்க, அதன்படி அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 24/6/2024 முதல் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/7/2024. ஷார்ட் லிஸ்ட் என்றைக்கு வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 19/7/2024.
சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29/7/2024 முதல் 30/7/2024 வரை பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. நன்றி.